இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உத்தமம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட யோசுவா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் கடைசி பகுதியில் பாருங்க, நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் பின்பற்றப்படணும். அவரை நம்ம சார்ந்து கொள்ளப்படும் பொழுது, அவரோடு கூடிய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது, பேசப்படும் பொழுது, கேட்கப்படும் பொழுது, அது மாத்திரமில்லை ஆலயத்துக்கு கடந்து போகும்போது, அவரை பின்பற்றும் போது ஏனோ தானு நன்று அல்ல, உத்தமமாய் நம்ம பின்பற்றப்பட வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்குது, ஆசீர்வாதமா இல்லாம இருக்குது, நம்ம ஒண்ணு நினைக்காது ஒண்ணு நடக்குதுன்னாக்கா அப்ப நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது இதெல்லாம் நமக்கு சேரும். அதனால நம்ம இனி வரப்போற காலங்கள்ல கர்த்தரை நம்ம எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் நம்ம பின்பற்றப்படும் பொழுது வேத வாசிப்பிலையும் சரி, ஒரு உத்தமமாய் இருக்கப்பட வேண்டும். ஒரு பயம் நடுக்க நமக்குள்ள காணப்படணும். ஏனோ தான்னு சொல்லிட்டு அப்படியே போய் வேதத்தை வாசிச்சுட்டு வரக்கூடாது. அதே போல ஏதோ பிரசங்கம் பண்ற சொல்லிட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு வரக்கூடாது. ஆலயத்துக்கு போகும்போது உத்தமமாய் போக வேண்டும். நம்ம நடை உத்தமமாய் இருக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பாதையில நம்ம உத்தமமாய் நடக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோமாக. கர்த்தர் நமக்கு அற்புதம் அதிசயம் செய்வதற்கு நம்ம அவர் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். வேதகம் சொல்றபடியினால் நம்ம அவரை உத்தமமாய் பின்பற்றுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களை உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. நம்முடைய வார்த்தை சொன்னபடியினால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் தகப்பனே. உத்தமமாய் எங்கள் ஆண்டவரை பின்பற்ற கிருபை செய்யும். அற்புதம் அதிசயம் காணப்படும். எங்கள் வாழ்க்கையில தடை இருக்கிறது காரியம், நாங்கள் உத்தமமாய் ஒரு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அந்த உத்தமத்தில் நடந்து கொள்ள கிருபை செய்யும். இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடும், நடத்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் அனுதினமும் நம்மோடு இடைப்படுவதை நீங்க பாருங்க. ஆமேன்.